ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், நேத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்னு இல்ல, கொஞ்சம் மந்தாகினியா தான் போச்சு. ஆர்ஜே பாலாஜி ஸ்டைல சொன்னோம்னா நமக்கு தூக்கம் தான் வந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம். ஆர்சிபி விசஸ் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடினாங்க, 146 அடிக்க முடிஞ்சது. அவங்க பேட்ஸ்மேன் என்னதான் ஆச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கூட ரமன் இருக்காங்க. ஹாய் ரமன், வெல்கம் பேக் ரமன். ஹாய் ஹாய்ண்ணா வெல்கம். ஓகே ஃபைன். ஸோ எஸ், ஆர்சிபி டாஸ் வின் பண்ணாங்க, சூஸ் டு பவுல். எல்எஸ்ஜி ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான். அவங்களால பேட்ஸ்மேன் யாருமே வராங்க போறாங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா மேட்சும் இந்த முகுல் சௌத்ரி தான் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ரமணா. ஸோ ரமணா, நீ அவங்க பேட்டிங் எப்படி பாக்குற? எல்எஸ்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி நீ பாக்குற இந்த ஐபிஎல்ல? எல்எஸ்ஜி நல்ல டீம் தான். ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு நல்ல டீம் தான். எல்லாமே பக்காவா வச்சிருக்காங்க. பட் ஆனா கோஆர்டினேஷன் இல்ல, டீம் கோஆர்டினேஷன் இல்ல, ஃபார்ம்லயுமே இல்ல. நான் யாருமே ஃபார்ம்ல இல்ல. எல்லாருமே இட்டிங்க்கு போயிடுறாங்க. நான் எல்எஸ்ஜி இப்ப எல்எஸ்ஜி பத்தி பேசணும்னா அவங்க யாருமே ஃபார்ம்ல இல்லைண்ணா. ஆக்சுவலி பேட்டர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்ல. அது ரொம்ப மோசமான சீசன். மார்ஷுக்கும் சரி, மார்க்ரமும் சரி, பண்ட்டுக்கு ரொம்ப மோசமான சீசன். பூரனுக்கு இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட படல. அதுக்கு ஏதாவது ஒரு பிரேவ் கால் பண்ணணும் இவங்க இந்த எல்எஸ்ஜி டீம் மெம்பர்ஸ். அண்ட் சொல்ல போனா பவுலிங் நல்லா இருக்குண்ணா. பவுலிங் சொல்ல போனா இந்த யூனிட் நல்லா இருக்கு. பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு. பேட்டிங்ல மட்டும் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நான் ஆக்சுவலி இந்த எல்எஸ்சி டீம் பொறுத்தவரை. கரெக்ட் தான். ஏன்னா போன வருஷம் எய்டன் மார்க்கர், மிச்சல் மார்ஷ் அந்த ஓப்பனிங் நல்லா விளையாடினாங்க. நிறைய மேட்ச் அவங்களே ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் நிறைய மேட்ச் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் அதான் அவங்களுக்கு செட் ஆகல. ஓப்பனிங்கும் சரியா அமையல. ரிஷப் பண்ணிட்டு நம்பர் 3ல ட்ரை பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல. அதுவும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல இது வரைக்கும். நிக்லஸ் பூரான் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. இந்த நிக்லஸ் பூரான், கேமன் கிரீன் எல்லாருமே ஒரே கேட்டகரின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரெண்டு பேருமே ஜீரோ பர்ஃபார்மன்ஸ் தான் இது வரைக்கும் ரமணா. ஸோ எனக்கும் அதுதான், பேட்டிங் ரொம்ப கன்சர்னா இருக்கு. யாருமே ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வேற யாருமே அடிக்கிற மாதிரி தெரியல. மிச்சல் மார்ஷ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு இன்னைக்கு, பட் அவுட்டு. அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஹேசல்வுட் பத்தி பேசலாம் ரமணா. ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் விளையாடினாரு நடுவுல, பட் கொஞ்சம் ரஸ்டியா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த மேட்ச் அந்த பேக் டு அந்த ஓல்டு ஹேசல்வுட் மாதிரி இருந்தது ரமணா பாக்குறதுக்கு. நீ எப்படி பார்த்த அது? கரெக்ட். நான் போன ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்த உடனே அவர் இன்னும் அவருக்கு லைன் லென்த் கண்டுபிடிக்கலன்னு நினைச்சேன். பட் ஆனா செகண்ட் மேட்ச் நல்ல லென்த்ல போட்டார். நான் டெஸ்ட் மேட்ச் எல்லாமே டெஸ்ட் மேட்ச் லென்த் தான். அப்படியே பால் பட்டு சீமா வருதை பார்த்தோம். அப்படியே எல்லாமே பால் இந்த ஷோல்டர் ரைட்ல தான் வருது. தொட்டா விக்கெட், தொட்டாலே அவங்க புல்லாட போறாங்க. புல்லாட போனோடனே போயிட்டு ஸ்டெம்ப்ல அடிக்குது பால் இன்சைட் எட்ஜ் பட்டு. சோ அதெல்லாம் பயங்கரமான பவுலிங்கா. அதான் ஏஸ் பவுட் இன் ஃபார்ம் வந்துட்டாரு. இப்ப இந்த போன வாட்டி நம்ம பவுலிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கா அட்டாக்கான பவுலிங் சைடா இருக்கு ஆர்சிபி. சோ எல்லாமே செட்டா இருக்கலாம் பவுலிங் சொல்ல போனா. அதேதான், அவன் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல கொஞ்சம் எதிரோடு இல்லாததுனால கொஞ்சம் டப்பி நல்லா போட்டாலுமே அடி வாங்கினாரு. பட் எதிரோடு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சடனா பார்க்கும்போது புவி நல்லா போட்டாரு இன்னைக்கு. பாத்தியா, ம். எதிரோடு இருக்கும்போது புவி நல்லா போடுறாரு. ஆமா. அவர் இல்லாதப்ப புவியே கொஞ்சம் ரெண்டுக்கு போற மாதிரி இருந்தது. என்ன அப்படி ஒரு ஒரு மேனுடைய பிரசன்ஸ் ஒரு பவுலிங் யூனிட்டே லிஃப்ட் அப் பண்ண மாதிரி தான் இருக்கு. குருணால் பாண்டியா ஆஸ் யூஸ்வல் நீ சொல்ற மாதிரி நல்லா பவுன்ஸ் எல்லாம் போட்டு தாக்குறாரு அவனா. ஆனா ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு அவனா. நம்ம நோட் பண்ணியா? ஏதாவது ஒன்று பண்ணி போட்டு விக்கெட் எடுத்துடுறாரு. ஆமாண்ணா. குணால் பாண்டியா இந்த வாட்டி அடி வாங்கினாரு. ஆனா அடியும் வாங்கினாரு, விக்கெட்டும் எடுத்தாரு. அந்த அடி வாங்கினப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. ஆனா லைட்டா. ஆனா விக்கெட் அவர் அந்த திறமையை வச்சு விக்கெட்டும் எடுக்கிறாரு. அவர் ஸ்பின் பண்ணியும் விக்கெட் எடுக்கிறாரு, பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. சோ அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர் தான். எனக்கு சொல்ல போனா எப்படி எல்லாம் போட்டா அடிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி போடுறாரு. சோ அவர் மேலயுமே தப்பு இல்ல சொல்றது. சோ நல்ல ஒரு பவுலிங் தான் அவர். அதான் நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல நின்று மாங்கா ஆடுறா அப்படின்ற மாதிரி மாங்கா அடிக்கிற மாதிரி போடுறாரு. பட் அது எஃபெக்டிவா இருக்கு அவருக்கு இது வரைக்கும் சொல்லலாம்னா. அண்ட் அதுதான் நம்ம ஆர்சிபி பவுலிங் நல்லா போட்டாங்க. அந்த பையன் ரசிக் தாஸ் சலாம் அவர் 4 விக்கெட்டு செமையா போடுறாரு. அந்த ஸ்லோயர் பாலா இருக்கட்டும், அந்த டெத்துல நல்லா ஸ்லோவர் பால் போட்டு ஸ்ட்ராங்கிள் பண்ணி. மார்க்ரம்லாம் பாவம் இந்த பக்கம் அடிக்க போனா பால் பட்டு இந்த பக்கம் போகுது. கிழக்கே குறிவைத்தால் மேற்கே போகிறதுன்ற மாதிரி அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்லோவர் பால போடுறாரு. நல்லா இருக்கு பவுலிங் யூனிட். நீ சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு ரமணா. அப்படியே நம்ம ஆர்சிபி பேட்டிங் வரலாம். அது என்ன சொல்றது, நீயே பேசுறவனா? பேட்டிங் எப்படி இருக்கு? நான் அதுதான் எத்தனை வாட்டி சொல்றதுண்ணா.
சும்மா அவுட் ஆனா பேட்ஸ்மேன், 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 அப்படியே எழுதினே போலாம்ண்ணா. வந்துனே இருக்குறாங்க. பில் சால்ட் அவர் ஃபார்ம்ல இல்லன்றது இந்த குறையே இல்லைண்ணா. ஆக்சுவலி இந்த டீமுக்கு அது ஒரு குறையே இல்ல. பட் ஆனா அவர் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த பேட்டிங் லைனப் அவர் ஃபார்ம்ல வந்துட்டாங்கன்னா இந்த பேட்டிங் லைனப் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 300 அடிக்க ஈஸி 300 அந்த மாதிரி ஒரு டீம் இது. நெக்ஸ்ட் விராட் கோலி பயங்கரமா ஆடினாருண்ணா. ஆக்சுவலி வந்த ஒரு போன ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஎல் வந்து ஸ்ட்ரைக் ரேட் எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஒரு 160 to 170 ஆடுறாரு விராட் கோலி. ஸோ அது ஒரு நல்ல சைன் நமக்கு. அண்ட் தேவ்தத் படிக்கலுக்கு இந்த வாட்டி நல்லா அமைனாலும் அவர் இந்த சீசன் நல்லா பண்ணிருக்காரு. போன வாட்டி பேட்டிங்லாம் நல்லா பண்ணிருக்காரு. 10 ரன்ஸ் 11 பால்ஸ்ல. அண்ட் பட்டிதார் சொல்லவே வேண்டாம். நான் வந்தாருன்னா குவிக் ஃபயர் 30, 10 பால்ஸ் 30, 15 பால்ஸ் 40 அடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அவரோட ரோல் அவருக்கு தெரியுது. நான் இதை பண்ணாலே இந்த டீமுக்கு போதும் அப்படின்ட்டு அவர் கிளியரா ஒரு மைண்ட் செட்ல வராரு. ஒரு கேப்டன் இந்த டீம்ல ஒரு கேப்டன்சி பிரஷர்னா அது எனக்கு தெரியல. கேப்டன்சி பிரஷர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விராட் கோலி இருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இருக்காரு. அவர் ஃபீல்ட்ல இல்லைன்னா கூட அவர் நல்லா ஒரு சேஞ்ச் பண்றாரு ஆக்சுவலி. ஸோ ரஜத் பட்டிதார் ஒரு நல்ல பக்கா செட் டீமுக்கு இந்த கேப்டன் பொருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இவரு அப்படியே அவுட் ஆனா கூட டிம் டேவிட் வருவாரு, இல்ல ஜிதேஷ் சர்மா வருவாரு, இல்ல ரொமாரே ஷெப்பர்ட் வருவாரு, இல்லைன்னா குணால் பாண்டியா வந்து அடிச்சு கொடுப்பாரு தொட்டு தொட்டு கூட. சோ இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னா இந்த பேட்டிங் லைனப் பக்காவான லைனப் இது பேட்டிங். கரெக்டா சொன்னேன். அதுதான். ஏன்னா இந்த பேட்டிங் நம்ம நிறைய முறை பேசியாச்சு. கன்னா இருக்காங்க. உண்மையான அந்த டீப் கன் பேட்டிங்னா டெபினிஷன் ஆர்சிபி தான் சொல்லணும் இந்த வருஷம். என்னதான் வந்து மற்ற டீம்ஸ்ல வைபவ் சூரியவன்சி மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலுமே இவங்கள வந்து எல்லாருமே அந்த 200 சைக்கிள் ஆடுற பிளேயர்ஸா இருக்கிறது வந்துட்டு பெரிய ஒரு பிளஸ். அதுதான் நம்ம நம்ம திரும்ப திரும்ப அந்த நினைச்சு பார்க்கும்போது அந்த ஆக்ஷன்ல நல்லா பண்ண டீம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க, அதோட ரிசல்ட் வந்து இப்ப அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ விதைச்சது இப்போ வந்து அறுவடை பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அந்த மாதிரி ஆக்ஷன் நல்லா பண்ணிட்டு இதுல பண்ற மாதிரி இருக்கிறோம்னா இந்த ஆர்சிபி டீமை எப்படின்னா நம்ம வந்து டேக்கிள் பண்றது, எந்த பவுலிங் வச்சு டேக்கிள் பண்ண முடியும் இந்த டீம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மள அந்த ஆர்ச்சர் அந்த பர்கர் அவங்க ஒரு ஸ்பெல்லு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி பிக்சர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ரமணா. நான் பார்த்தேன் அது ஏர்லியா வந்து சி மூவ்மெண்ட் நல்லா இருந்து நல்லா ஃபாஸ்ட்ல கரெக்டான லென்த்ல போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. விராட் கோலியே வந்து கொஞ்சம் பீட்டன் ஆனாரு. பட் அவரே வந்து கைட்லாம் பண்ணாரு. எதிரடி அவரால் அடிக்க முடியல அந்த மேட்ச்லயே. ஸ்பின்னர்ஸ் வந்தாதான் கொஞ்சம் விராட் கோலி வந்து வீக்னஸா எக்ஸ்போஸ் ஆமா, ஆச்சு. லெக் ஸ்பின்னர் அதுதான். வரல அந்த மாதிரி. அதான் அந்த மாதிரி பிக்சர்ஸ், அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்ச்சர் ஓகே. மத்த டீம்ல யாருன்னு தெரியல. பும்ராவே வந்து அடிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ்ல போயிட்டு மும்பைல விளையாடும் போது அப்படிங்கிறப்ப கஷ்டம் தான். நம்ம வேற ஏதாச்சும் நல்ல டீம், நல்ல பவுலிங் இந்த மாதிரி வேற எந்த டீமுக்கு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு தெரியல. மேபி பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம வேணா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங் அகேன்ஸ்டா அதே எப்படி வழி பண்ணுவாங்கன்னு தூக்கணும்னா அதான். எங்க ஸ்பின்னர் நல்லா ஸ்பின்னருக்கு எதிர்க்க ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் டீவியேஷன் இருக்கு இந்த டீமுக்கு. ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா போட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களை வந்து இது பண்ணலாம் நான் ஆக்சுவலி. கரெக்ட் தான். ஏன்னா அந்த ரவி பிஷ்னாய்க்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி லெக் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இருக்கிற ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஏன் யுவேந்திர சஹாலே இப்போ பஞ்சாப்ல அவருக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு 2 3 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதான் அந்த மாதிரி டீம்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த மாதிரி எல்எஸ்ஜி கேகேஆர்லாம் வந்துச்சுன்னா அடி பொட்டலாம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நேற்று நடந்த மாதிரி தான். ஸோ அதான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ டாப்ல இருக்காங்க. டேபிள் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம். டாப்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து ஒரு 4 5 மேட்ச் கழிச்சு வேணா நம்ம திரும்ப பார்க்கலாம் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதை பொறுத்து நம்ம பேசலாம். ஆர்சிபி வீக்னஸ் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா பேசலாம் ரமணா. அண்ட் இங்க அப்படியே பவுலிங் எல்எஸ்ஜி பவுலிங் கொஞ்சம் டீசெண்டா இருந்தது ரமணா. அந்த பிரின்ஸ் யாதவ் மேட்சுக்கு மேட்ச் வந்து செம்மையா போறாரு ரமணா. அவங்க பவுலிங் பத்தி அப்படியே கொஞ்சம் பேசலாம். ஆமா, நான் பிரின்ஸ் அது வந்து அவரோட ரன்னிங் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆக்சுவலி. அவரோட பவுலிங் ஆக்ஷனுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போடுறாரு. ஒரு எப்படி ஒரு பும்ரா ஸ்ட்ரெயிட்டா போடுவாரோ அதே மாதிரி சிமிலர் ஆக்ஷன் தான், வேற வேற ஆக்ஷன் தான். பட் ஆனா அஹ், போடுறது வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பிரின்ஸ் யாதவ் வந்து சூப்பரா போட்டாருன்னா 3 overs 32 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கரா நம்ம பார்க்கலாம், அந்த டீமுக்கு ஒரு விக்கெட் டேக்கரா பார்க்கலாம். அண்ட் ஷமி இந்த வாட்டி கொஞ்சம் விக்கெட் லெஸ்ஸா போயிருக்காரு. அவர் வந்து த்ரீ ஓவர்ஸ் 30. பட் ஆனா ரொம்ப அடிக்கல. பட் ஆனா டீசெண்டா போட்டிருக்காரு. விக்கெட் எடுக்கலாம் டீசெண்டா தான் இந்த இவங்களுக்கு எதிர்க்க டீசெண்டான ஸ்கோர் அது. அண்ட் திக்னேஷ் ராத்தியை தான் இந்த வாட்டி வந்து பொலன்ட்டாங்க. பட் ஆனா அவர் மேல ஒரு இம்ப்ரெஷன் வச்சு இந்த வாட்டி எடுப்பாங்கன்ட்டு, விக்கெட் எடுப்பாருன்ட்டு. பட் ஆனா இந்த வாட்டி விக்கெட் எடுக்கல. ஆனா மிஸ்ஸஸ் இருந்துச்சு. கேட்ச் டிராப் பண்ணாங்க அவரோட ஓவர்ஸ்ல நிறைய. அதை நம்ம பார்த்தோம். திக்னேஷ் ராத்தி 4 overs 51 ரன்ஸ். அண்ட் ஆவேஷ் கான் சொல்ல வேணாம், அவர் வந்து சூப்பரா போடுறாங்க எல்எஸ்ஜி டீமுக்கு. ஆவேஷ் கான் வந்து ஒரு நல்ல பிக்கு நான் பையு. ஆவேஷ் கான் கரெக்டா இப்ப ஒரு ஏசுலூட் எப்படி போட்டாரோ
அதே மாதிரி தான் அவருமே ஸ்டார்ட் பண்ணாரு. டெஸ்ட் லைன் லென்த்ல தான் அவர் போட்டாரு. கரெக்டா அவரோட எல்லாமே பாடிக்கு தான் போட்டாரு. பாடிக்கு போட்டு எல்லாமே பாடியில அடிச்சுதான் அவுட் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பவுலர்ஸுமே போட்டிருந்தாங்கன்னா இதுவே ஒரு இதுல இருந்து 146ன்றது எல்லாருமே அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். ஒரு 170 180 போட்டிருந்தாங்கன்னா மேபி ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா இவங்க பவுலிங் கம்பேர் பண்ணும்போது ஒரு 170+ அடிச்சிருந்தா கொஞ்சம் ட்ரபிள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மேபி அடி வாங்கினா கூட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. அந்த அந்த பையன் சித்தார்த் மணிமாறன் அவர் உள்ள வர முடியல ரமணா. நான் பார்த்த 2 மேட்சா வந்து ஜார்ஜ் லிண்டே ஆடுறாங்க பேட்டிங் விக்கெட் போடுறதுனால. ஆனா அது தப்பான மூவ் ரமணா என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா அவரை வந்து பிளேயிங் லெவல்ல வச்சுக்கணும் சித்தார்த் மணிமாறன். அவரை நல்ல பவுலர். சிஎஸ்கே சாரி ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா போன வருஷம் நல்லா பண்ணாரு. விராட் கோலி விக்கெட்லாம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மேட்ச்ல அவரை ஆட வச்சிருக்கலாம். தெரியல, அவங்க டாக்டிக்லாம் அவங்களும் தப்பு பண்றாங்க ரமணா. அந்த ஒரு சில பிளேயர்ஸ் இந்த மாதிரி இம்பாக்ட் சப்ல போய் மாட்டிக்கிறாங்க. அவங்கள வந்து பிளேயிங் லெவன்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கீ பவுலரா இருந்தா. ஸோ அதுதான் அங்க ரமணா நீ சொன்ன மாதிரி பிரின்ஸ் யாதவ் ஃபாஸ்ட் பவுலிங் டீசெண்டா இருக்கு. பட் பேட்டிங் தான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றாங்க மேட்ச் ஆன் மேட்ச். அதை எப்படி அவங்க திரும்ப பேக் டு ஃபார்ம் வரணும். அதுதான் அவங்க வந்து பிளேயர்ஸ் எல்லாம் எதுவும் மாத்த தேவையில்ல. அதே மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ணிட்டு முக்கியமா இவங்க எல்லாம் ஃபார்முக்கு வரணும். ஃபார்முக்கு வந்துட்டா பேட்டிங்கும் கொஞ்சம் டெட்லியா தெரியும் பாக்குறதுக்கு. அண்ட் அவங்களுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ரமணா. ஸோ அதுதான் நேற்று மேட்ச் பெருசா ஒன்றும் இல்லை. ஆர்சிபி துண்டா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்க ரமணா. டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. எல்எஸ்ஜி அவங்க மெயின் பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஃபார்முக்கு வரணும். அதுதான் அவங்களுக்கு தேவையானது ரமணா. ஸோ அதான ஃபைனல் தாட்ஸ் என்ன ரமணா அந்த மேட்சை பத்தி? ஃபைனல் தாட்ஸ் எதுவுமே இல்லை. அதுதான் நான் எப்படி ஜிடிக்கு மிடில் ஆர்டர் சரியில்லையோ அதே மாதிரி எல்எஸ்சிக்கு மிடில் ஆர்டர் சரியில்லை. அப்துல் சமாத் வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம ஜிடிக்கு எப்படி ஒரு ஒரு பேர் என்ன மறந்துட்டேன். பேசுங்க தமிழ். ராகுல் தெவாட்டியாவா? இன்னொருத்தர் தமிழ் பேர் ஷாருக் கான். ஷாருக் கான் எப்படியோ அந்த மாதிரி இந்த டீம்ல ஒரு அப்துல் சமாத். ஸோ சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு டஃப் கால் பண்ணணும். பூரனுக்கு எதிர்க்கையோ இல்ல அப்துல் சமாத் எதிர்க்கையோ ஒரு டஃப் கால் பண்ணணும். பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச். கண்டிப்பா அதான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரமணா. இன்னைக்கு ஒரு மேட்ச் ரமணா, இது ஒரு பெரிய மேட்ச்னு சொல்லலாம். மும்பை விசஸ் பஞ்சாப் இன்னைக்கு விளையாடுறாங்க. மும்பை ரொம்ப வந்து அதுல பாதாளத்துல இருக்க மாதிரி இருக்கு. சிஎஸ்கேக்கும் கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணா இன்னைக்கு வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ரமணா. நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு ரோஹித் வந்து ஆட மாட்டாரு, அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்ட்டு. அந்த வில் ஜாக்ஸ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ரமணா அவங்க சைட்ல. அண்ட் இந்த பக்கம் வந்து பஞ்சாப் சொல்லவே வேணாம். தேர் ஆன் த பிளேயர். இன்னைக்கு ஆக்சுவலா வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் யார் ரமணா என்ன நினைக்கிறேன்? மும்பை என்ன பண்ணுன்னு நினைக்கிறேன்? ஃபேவரட்ஸ் யாரு? போன வாட்டி பார்த்தோம் பஞ்சாப்ல இருந்து ஸ்ரேயசர் என்ன பண்ணாருன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணுவாரு. எனக்கு அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. நான் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரு. ஸோ அவர் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு பும்ராக்கு எதிர்க்க அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு ஆட மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆடுவாருன்னு தான் தோணுது. அவ்வளவு பெரிய இன்ஜுரி இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் நம்ம. அண்ட் அதான் நான் இந்த டீமுக்கு வர சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லை. நான் ஆக்சுவலி எல்லாருமே நல்ல பேட்ஸ்மேன் தான், எல்லாருமே நல்ல பவுலர்ஸ் தான். பட் ஆனா அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை காமிக்க மாட்டாங்க. அதுதான் நான் பாக்குறேன். அந்த பொட்டன்ஷியலை வந்து காமிக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெண்ட் போல்ட்டு எப்படி போடுவாருன்னு நமக்கு தெரியும். அதோட பொட்டன்ஷியல் அவருக்கு அந்த அந்த அளவுக்கு வரல இந்த நடந்த மேட்சஸ்ல எல்லாம். இதுதான் தான். கரெக்ட் கரெக்ட் தான் ரமணா. என்னன்னா அந்த இதுல சொல்ற மாதிரி கங்கா இன்னும் சந்திரமுகியா மாறல. இப்போதைக்கு கங்காவா தான் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். சந்திரமுகியா மாறினாதான் நமக்கு பாயிண்ட்ஸ் டேபிளும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு டீம் பாட்டம்ல இருந்து டாப் 4ல முடிக்க முடியும் லீக் ஸ்டேஜ் முடியும் போது அப்படின்னா அது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். எப்ப வேணாலும் அவங்க ரைஸ் ஆகலாம் ரமணா. அதுதான் இங்க இருந்து அது நடந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும். ஆமாண்ணா. அவங்க எப்பவுமே ஒரு ஸ்லோ ஸோ ஸ்டார்டர்ஸ் தான். நமக்கு தெரியும் அது ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான் எப்பவுமே கீழ இருந்து தான் எப்பவுமே மேல வருவாங்க. சோ இந்த வாட்டியுமே நடக்க சான்ஸ் இருக்கு. நம்ம சொல்ல முடியாது கீழ இருக்காங்கன்னு தான் நம்ம பாக்குறோம். பட் ஆனா போன வாட்டி நம்ம பார்த்தோம் கீழ இருந்து எப்படி டாப் 4க்கு வந்தாங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி பூம் ஆகலாம். பேசுறோம் நான் பார்க்கலாம். இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா பஞ்சாப் அகைன்ஸ்டா விளையாடுறாங்க எப்படின்னு தெரியல. அந்த பையன் பிரியான் ஷாரியா வேற பேய் ஃபார்ம்ல இருக்காரு. வந்தா மேட்சுக்கு மேட்ச் சும்மா அப்படியே அந்த 300 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுறாரு. ஆடினா 250 300 ஸ்ட்ரைக் ரேட் தான். அந்த மாதிரி ஆடுறாரு. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க ஸ்ரேயஸ் ஐயர்ல இருந்து. ஸோ கண்டிப்பா செம சேலஞ்சா இருக்கும். இவங்க பவுலிங்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் ரமணா. ஸோ அதுதான் ரமணா. நீங்க ஃபேவரட்ஸ் யார் உனக்கு? எனக்கு பஞ்சாப் தான். ரைட், எனக்குமே பஞ்சாப் தான் இன்னைக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க. அவங்களுக்கும் வந்து ஆர்சிபி மாதிரி வீக்னஸ் அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டீம், அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க பஞ்சாப். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாச்சும் மும்பை சர்ப்ரைஸ் பண்றாங்களா பஞ்சாப்பை?
வின் பண்றாங்களா அப்படின்ட்டு ரமணா மேட்ச் முடிஞ்சதும் நம்ம ரிவ்யூல வந்து மீட் பண்ணுவோம் ரமணா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ரமணா. தேங்க்யூ. தேங்க்யூ.